brain அப்படினாலே நமக்கு மூணு மேஜர் பார்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா? forebrain, midbrain and hindbrain. These are the three parts and we'll first see the forebrain and its function. So forebrain ஓட major work அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, it is actually mainly involved in controlling the process of thinking. ஓகே, அது மட்டும் இல்லாம நமக்கு forebrainல தான் most of the sensory impulses are actually received. அப்ப அந்த sensory inputs impulse receive ஆகுதுங்கும் போது என்னென்ன, it is including hearing, smelling, seeing and all other. So என்னென்ன sensory receptors இருக்கோ most of the impulses are actually linked with, அதாவது அந்த receptors are linked with this particular part, that is the forebrain. ஓகேவா? and the thing is, அப்போ இது எல்லாமே ஜெனரலா நீங்க சொல்லும்போது என்ன சொல்லலாம், these receptors are linked, அவ்வளவுதான். ஓகேவா? and the next thing is, just நான் பாக்ஸ் பண்றதை மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதிக்கோங்க, it is far more enough. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல இப்போ இந்த ரிசெப்டார்ஸ்ல இருந்து வர்ற சென்சஸ் எல்லாமே நமக்கு இட் ஹாஸ் டு பி ஸ்டோர்டு சம்வேர் இல்லையா? அண்ட் அந்த பிரெயின்ல வந்துட்டு மெமரியா போயிட்டு இந்த ரிசீவ் ஆகிற இம்பல்சஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஃபோர் பிரெயின் தான். ஒன்லி த ஃபோர் பிரெயின் பார்ட் இஸ் இன்வால்வ்டு இன் storing these particular impulses in the form of memory. For example, let us consider, இப்போ சீயிங்னு வச்சுக்கலாம். இப்போ யூ ஆர் திங்கிங் ஆஃப் அ சன்ஃபிளவர், இங்க கண்ண மூடி சன்ஃபிளவர்னு யோசிச்சா யூ ஆர் ஆக்சுவலி யூ வில் பி ஏபிள் டு விஷுவலைஸ் இட் இல்லையா? அந்த விஷுவலைசேஷன் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அவர் பிரெயின் அண்ட் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த மெமரியோட லிங்க் ஆகிறது எதுன்னு கேட்டோம்னா ஃபோர் பிரெயின். ஓகேவா? you have to be clear, the hearing, smelling, sight and the other receptors, இந்த சென்சரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு ஃபார்ம் ஆஃப் மெமரியா உங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்றது ஃபோர் பிரெயினோட வேலை. And this is also actually responsible for controlling the voluntary muscles of your body. Voluntary muscle is something that is under our perspective, நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இல்லாம it is not able to do. So இது எல்லாமே உங்களுக்கு எதுல வந்துரும், ஃபோர் பிரெயினுக்கு கீழே வந்துரும். that is controlling the motor area, motor responses எல்லாத்தையும் நம்மளது கண்ட்ரோல் பண்றது இதுதான். அண்ட் ஈவன் நம்ம சாப்பிடும்போது you are feeling hungry, after eating you are feeling full, even these two feelings are also controlled by the forebrain. and forebrainல நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது it is going to have three main important parts: olfactory lobe, cerebrum and diencephalon. olfactory lobe அப்படிங்கிறது that is sense of smell ஓட லிங்க் ஆனது. cerebrum அப்படிங்கிறது that is cerebrum is actually the largest part of the brain. We saw that today. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு it is going to be further divided. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது cerebral cortex, இது outermost part of the cerebrum. இதுல gray matter அதிகமா இருக்கு. and cerebral cortex வந்துட்டு it is present just above the brain stem. and இந்த சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா this is involved in all other cognitive functions. அதாவது என்னென்ன, perception, you are seeing something, you are thinking something about that, and memory and decision making in critical situations. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது இந்த ஏரியா தான். அண்ட் இங்க தான் முக்கியமான பார்ட்டுக்கு வரும். cerebral cortex நமக்கு ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸா டிவைட் ஆகுது, that is the cerebral hemispheres. அந்த ரெண்டு cerebral hemispheresையும் கண்ட்ரோல் பண்றது, சாரி நாட் கண்ட்ரோல், லிங்க் பண்றது, அதாவது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. லெஃப்ட் அண்ட் ரைட் cerebral hemispheres are actually linked by a bridge like part, that is the corpus callosum. சரியா? கார்பஸ் கலோசம் தான் இந்த ரெண்டு cerebral hemispheresையும் லிங்க் பண்றது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் as well. எப்படி நமக்கு வந்துட்டு மோட்டார் அண்ட் சென்சரி நியூரான்ஸ் வந்துட்டு ரிலே நியூரான்ஸ் லிங்க் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் cerebral hemispheres are connected together by the corpus callosum, just an intermediate. அண்ட் இந்த cerebral hemispheres நம்ம 4 லோபா பிரிக்கிறோம்: frontal lobe, parietal lobe, occipital lobe and the temporal lobe. All those are having their own key functions. Moving to the next one, diencephalon. Diencephalon is further divided into 3 parts: epithalamus, thalamus and hypothalamus. இந்த மூணுக்கும் ஒரு critical functions இருக்கு. epithalamus, it is involved in secreting the hormone melatonin. அடுத்தது thalamus, it is actually mainly having the gray matter. Thalamus is mostly composed of the gray matter. இதுல except ஸ்மெல்ல தவிர மற்ற சென்சரி நர்வ்ஸ் எல்லாம் நமக்கு thalamus மூலமா பாஸ் ஆகுது. ஸோ சென்சரிக்கு என்ன வரும், சாரி ஸ்மெல்லுக்கு அப்ப என்ன வரும்? we actually saw that above. ஸ்மெல்ல தவிர மீதி எல்லா சென்சரி சேனல்ஸும் இங்க பாஸ் ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப வாட் அபவுட் ஸ்மெல், அது எங்க இருக்கு? மெடுலா ஆப்லாங்கேட்டாவா பார்த்தோம். இப்போ சி இப்பதானே இங்க பார்த்துட்டு வரோம்.
செரப்ரம்ல ஹியர் ஃபோர் பிரெயின்ல இருக்கிற ஆல்ஃபாக்டரி லோப் பார்த்தோம்ல. எஸ் மேம். ஆல்ஃபாக்டரி லோப், எஸ், ஃபோர் பிரெயின்ல இருக்கிற ஆல்ஃபாக்டரி லோப் வந்துட்டு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். அப்பார்ட் ஃப்ரம் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் மீதி எல்லா சென்சஸுமே ஆல் அதர் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி லிங்க்டு வித் வாட்? லிங்க்டு வித் தலாமஸ். அடுத்தது ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அபவ் த பிட்யூட்டரி கிளாண்ட். அப்ப இதுவுமே உங்களுக்கு ஒரு 1 மார்க்கா வரலாம். ஹைப்போதலாமஸ் இஸ் பிரசன்ட் அபவ் த dash pituitary gland or pituitary gland master gland நீங்க மென்ஷன் பண்ணும்போது இந்த எழுதலாம். pituitary gland is present above pituitary gland is present above the hypothalamus or below the hypothalamus? Above the below பசங்களா இங்க பாருங்க. ஹைப்போதலாமஸ் மேல இருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட் கீழ இருக்கு. ஆனா hypothalamus is present above the pituitary, ஆனா pituitary is present below the hypothalamus. சிம்பிள் தானே? மேல ஹைப்போதலாமஸ் இருக்கு, கீழ பிட்யூட்டரி இருக்கு. அக்கார்டிங்லி நீங்க எழுதிக்கணும். முடிஞ்சது. ஓகேவா? அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி அட்டாச்டு டு அ ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு குட்டி ஸ்டாக் மாதிரி இருக்கு. அந்த ஸ்டாக்கோட பேரு இன்ஃபண்டிபுலம். அண்ட் இது நம்மளோட பாடியோட நார்மல் மெயின்டெனன்ஸ். எல்லா பாடி ஃபங்க்ஷனையும் நார்மலா மெயின்டைன் பண்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அதாவது நார்மல் சர்வைவல் ஆக்டிவிட்டியா ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஹைப்போதலாமஸ். தட் இஸ் இட். சரியா? ஓகே, மூவிங் டு த மிட் பிரெயின். So midbrain பாத்தீங்க அப்படின்னா it is actually present in between hypothalamus of the forebrain and the pons of the hindbrain. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கு. இங்க ஒரு கேனல் வந்துட்டு பாஸ் ஆகுது. இதுவும் ஒரு முக்கியமான 1 மார்க். cerebral aqueduct. It is a canal that is passing through the midbrain. And midbrainல ரெண்டு பார்ட் இருக்கு. corpora quadrigemina and crura cerebri. So corpora quadrigemina further divided into 2, superior colliculi linked with sense of sight, and another one is inferior colliculi linked with sense of hearing. So next one is crura cerebri. இது பாத்தீங்கன்னா it is actually involved in relaying the impulses back and forth. ஒரு intermediate மாதிரி இருக்கு. எதுக்கு நடுவுல? Between the cerebrum, cerebellum, pons and medulla. So between all the other parts of the brain, it is acting as a relay. It is acting as a mediator. எது? Crura cerebri. It is mediating what? Impulses. That is it. And the next one is hindbrain. Hindbrain அப்படினாவே நமக்கு கண்ணை மூடிட்டு ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வரணும். என்னது? It is controlling the involuntary actions. எல்லா இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸையும் இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. இதுல உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, the first one is pons or pons varoli. ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? And in this scenario, what you have to remember? All involuntary actions are taken by hindbrain. Yes. இல்ல involuntary actions okay. pons or pons varoliங்கிற இடத்துல என்ன ஞாபகம் இருக்கணும்? ரெண்டும் ஒண்ணுதான். அது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும். இது எங்க இருக்கு? What is it? Below pituitary gland. Below the midbrain. பிட்யூட்டரி வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஃபோர் பிரெயின்ல வந்துரும். சரியா? ஸோ இந்த சினாரியோ மிட்பிரெயினுக்கு ஜஸ்ட் கீழே பான்ஸ் இருக்கு. அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கனெக்டிங் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். இப்பதான் நமக்கு மெயின் பார்ட் உள்ள வருது, செரபெல்லம். செரபெல்லம் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி எ ஸ்பேஸ் தட் இஸ் ஹேவிங் அ குரூப் ஆஃப் நியூரான் கேங்லியா அதிகமா இருக்கிற ஒரு பார்ட். இது வந்துட்டு நம்மளோட பாடியோட போஸ்டர் அண்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அதாவது லிங்க்டு வித் த வாலண்டரி ஆக்ஷன்ஸ், வாக்கிங், ப்ராப்பர்லி சிட்டிங், ரைடிங் அ பைசைக்கிள் ஆர் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னாலுமே வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் செரபெல்லம் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்போ இங்க நீங்க hindbrainல நமக்கு என்ன இருக்கு? It is also having the control center for involuntary action. It is also having the control center for voluntary action. Voluntary actionங்கும் போது cerebellum வந்துருது, posture and balance. அதுவே involuntary action அப்படிங்கும்போது உங்களுக்கு medulla oblongata உள்ள வந்துருது. Be clear, hindbrain is having the centers of both voluntary and involuntary action. Cerebellum is responsible for controlling posture and balance, that is voluntary action. Medulla oblongata is responsible for controlling respiration, cardiovascular reflex and digestive or gastric secretion, which is involuntary. Also salivation, vomiting, எல்லாமே நமக்கு blood pressure எல்லாமே உள்ள வந்துரும். ஓகேவா? Clear? Thank you for joining, kids. Book a free demo class and join Pumpa to make your children topper.